Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையில சின்ன சின்ன செயல்கள் வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்றோம். அதுல மெயினா பாத்தீங்கன்னா டைமிங், அதுவும் ஏர்லி மார்னிங் வந்து அந்த டைமிங் ரொம்பவே முக்கியமானது. அந்த டைமிங்கை நம்ம எல்லாருமே நம்ம வந்து மிஸ் பண்றோம். நமக்குன்னு ஒரு வயசு வரக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையை பின்னோக்கி நம்ம திரும்பி பாக்குறப்ப அப்போ தெரியும் நம்ம வந்து எவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து கால நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணி நம்ம தூக்கத்துல நம்ம கழிச்சிருக்கோம் அப்படின்றது நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் இது ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்றதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து தூக்கத்திலேயே பாதி நேரத்தை வந்து கழிச்சிருக்கிறாங்க. சோ நிறைய பேர் வந்து தூங்காம இயர்லியா எழுந்திருச்சு சாதிச்சவங்களோட பட்டியல்ல கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்ப வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பின்னோக்கி திரும்பி பார்க்கக்குள்ள நம்ம எவ்வளவு நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப திருப்பி அந்த நேரங்கள் வந்து நமக்கு திரும்பி வரவே வராது. மனிதனால விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா டைமிங். அந்த டைமிங்க நம்ம வந்து எவ்வளவு நேரம் கால நேரத்துல இப்ப 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா 5, 6, 7 3 மணி நேரத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்றோம். சோ இந்த 3 மணி நேரம் வந்து வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயங்கிறத நீங்க வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? சில நேரங்கள்ல நம்ம ஒரு ஏஜுக்கு வந்த பிறகு அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம திரும்பி பார்க்கக்குள்ள நம்ம லைஃப்ல நிறைய நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஏன்னாக்கா வந்துட்டு இப்ப சீக்கிரமா எழுந்திருந்து உங்களுடைய பணிகளை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து நிறைய டைமிங் வந்து ஃப்ரீயா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம வந்து கூடுதல் பணிகளை செய்யக்குள்ள அதுக்கான அந்த ஊதிய உயர்வா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா உங்களுடைய பர்சனல் வேலைகளா இருக்கட்டும், இப்ப பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ரொம்பவே மைண்ட் ஃப்ரீ ஆகி உங்களுக்கு ஆரோக்கியமும் அதனால வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உடல்நிலை, மனசு, உடம்பு ரெண்டுமே வந்துட்டு நீங்க அதிகாலையில எந்திரிக்கக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்கும். அது மாதிரி டைமிங் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு அறக்க பறக்க இப்ப உள்ள காலகட்டங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மிஷின் வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த மிஷின் வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்கா காலையில நீங்க எழுந்திருச்சு ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நீங்க கடவுளை வந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணா கூட போதும். நீங்க எதுவுமே பண்ணாட்டி உங்களை வந்து அந்த காலை நேரம் வந்து உங்களை வந்து அந்த மாதிரி பண்ண வைக்கும். நீங்க பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய உடம்பு வந்து ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும் கால நேரத்துல. நீங்க எதே 8 மணி, அந்த 7 மணி 8 மணியை தாண்டிடுச்சுன்னா உங்களுடைய வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த மனசும் சரி உடம்பும் சரி கொஞ்சம் சோர்வடைய ஆரம்பிச்சிடும். இதே நீங்க வந்து ஒரு 5 மணிக்கு பாருங்க, உங்களோட மனசு உடம்பு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நிறைய வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி மனசுல வந்து ரொம்பவே தெம்பு அதிகமா இருக்கும். அந்த மனசோட உத்வேகம் வந்து நம்மள வந்து உடல் அளவுல நம்மள வந்து எல்லா வேலைகளையும் நம்மளுடைய பணிகளை எல்லாத்தையுமே செய்ய வைக்கும். அது லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உரிய பணிகளை வந்து ரொம்ப ஏர்லியா முடிக்கக்குள்ள நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமா இருக்கிறதுனால வாழ்க்கையில அதிகமான பணிகளை செய்து நம்மளால வெற்றி பெறறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த அதிகாலை எழுந்திருச்சலுங்கிறது வந்து நம்ம மனித வாழ்க்கையில நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சரியா தவறான்றத நீங்க உங்களுடைய பதிவுகளை சொல்லுங்க. இப்ப சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பின்னோக்கி நம்ம வாழ்க்கையை பார்க்கக்குள்ள நம்ம இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நம்மளுக்கு தோணுது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு இருக்கிற அந்த காலகட்டங்கள் பீரியடு, அதாவது ஒரு மனுஷன் வந்து 60 வயசுங்கிறது இப்ப வந்து ஒரு அதுதான் வந்து ஒரு சாதாரணமா 60, 70ங்கிறது ஒரு மனிதனுடைய முடிவு வந்து வருது. அப்படிங்கிறப்ப நம்ம இருக்கிற காலம் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் தான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து அந்த மனிதனுக்கு வரக்குள்ள அப்போ நம்ம இழந்த அந்த நேரத்தை நம்மளால திருப்பி வாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து மனநிலையை வந்து ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகும், உடல்நிலையை வந்து ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகும் கொண்டு வரதுக்கு இந்த அதிகாலை எழுதலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா மனித வாழ்க்கையில எல்லாருமே கடைபிடிச்சிங்கனாக்கா நிறைய வெற்றிகளையும் ஒரு சாதனைகளையும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.